ரத்னகிரின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. இந்த கிராமத்துல மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஊர் பண்ணையார் மாணிக்கம் ரொம்ப நல்லவரு. அவர் வயல்ல வேலை செய்யற விவசாயிகள் எல்லாரையும் அன்பா பாத்துக்கிட்டாரு. அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்வாரு. அந்த கிராமத்துல இருக்கிற குழந்தைகள் எப்பவும் எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா அந்த ஊர்ல 6 மணிக்கு மேல யாருமே வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பாழடைஞ்ச பங்களா இருக்கு. அந்த பக்கமா போற எல்லாருமே மயங்கி விழுந்துருவாங்க, இல்லனா இறந்து போயிடுவாங்கன்னு அந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கை. அந்த கிராமத்துல நிலான்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அம்மா அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பொண்ணான நிலா எப்பவுமே துருதுருன்னு ஒரு இடத்துல இருக்க மாட்டா. நேரங்காலம் தெரியாம எப்பவுமே நிலா விளையாண்டுட்டு இருந்ததுனால, நிலா பள்ளிக்கூடம் முடிச்சு வீட்டுக்கு வந்தா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அம்மாவுக்கு ஏதாவது உதவி பண்ணேமா, எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டு இருந்தா எப்படி நிலா அப்படின்னு அவளோட அம்மா கேட்டாங்க. அம்மா, என்ன நீங்க என்ன எப்பவுமே விளையாட விட மாட்டீங்க? எங்க மிஸ் நல்லா விளையாடணும், அப்போதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க தெரியுமா அப்படின்னு நிலா விளையாட்டா பதில் சொன்னா. எப்பவும் போல சாயந்தரம் தெருவுல விளையாடிட்டு இருந்த நிலா சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறமும் நேரம் போறதே தெரியாம விளையாடிட்டு இருந்தா. அந்த கிராமத்துல சாயந்தர நேரத்துல யாருமே வெளியில போக மாட்டாங்க. அதனால நிலா இன்னும் வீட்டுக்கு வராதத நினைச்சு நிலாவோட அம்மாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதனால, என்னங்க, நம்ம பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல, எனக்கு பயமா இருக்குங்க. அட, சும்மா அவளை எப்பவுமே திட்டிட்டு இருக்காத லட்சுமி, அவ வந்துருவா அப்படின்னு நிலாவோட அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நிலா அங்க வந்தா. நிலா, உன்னோட விளையாட்டுத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. அம்மா பேச்சுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம நீ இந்த மாதிரி பண்றது தப்பு. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. சாயந்தரம் கண்ணாமூச்சி விளையாடும் போது நான் அந்த பழைய பங்களா பக்கமா போயிட்டேம்மா. அங்கிருந்து நிறைய புகை வந்துச்சுமா, அதனால நான் ஓடி வீட்டுக்கு வந்துட்டேன். அட நிலா, நீ என்ன சொல்ற? அது ஒரு பேய் பங்களாவாச்சே. ஒரு நாள் திருவிழா முடிச்சிட்டு வந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த பங்களா பக்கமா போனதுனால அவரோட மனைவி இறந்தே போயிட்டாங்க. நீ ஏன் அந்த பக்கம் எல்லாம் போன? நிலாவோட அப்பா என்னதான் சொன்னாலும் நிலாவுக்கு என்னவோ இந்த கதைய நம்ப முடியல. ஒரு நாள் அந்த ஊருக்கு வெளியூர்ல இருந்து ஒரு பார்வை இல்லாத ஒருத்தர் பொழைக்கிறதுக்காக வந்தாரு. அவரால பார்க்க முடியாத போதும் அவரே ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்கிற ஆற்றங்கரையில அழகான குடிசை ஒண்ணு கட்டினாரு. பகல் வேளையில அழகான கூடைகளை பின்னுவாரு. அவர் பின்னின அழகான கூடைகளை ஊர் மக்கள் வாங்கி அவருக்கு உதவி பண்ணாங்க. ஆத்துல இருந்து மீன் பிடிச்சு அத சமைச்சும் சாப்பிட்டாரு. அந்த பக்கமா போறவங்க எல்லாம், எப்படி பார்வை இல்லாம இவ்ளோ வாசனையோட ருசியோட சமைக்கிறீங்க அப்படின்னு கேப்பாங்க. ஆனா கிராமத்துல திடீர்னு மக்கள் இறந்து போனாங்க. அதனால ஊர்ல இருக்கிற சில பேரு பண்ணையார்கிட்ட போய் சொல்லலாம்னு போனாங்க. அடடா, என்ன ஆச்சு நம்ம கிராம மக்களுக்கு? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமே இது என்ன ஏதுன்னு விசாரிச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால தைரியமா எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. ஒரு நாள் கூடை பின்றவருக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனை. ஏதோ யோசனையில இருந்தவரை ஊர்ல இருக்கிற சில பேர் பாத்துட்டாங்க. டேய், அங்க கவனிச்சியா? அவனுக்கு கண்ணு தெரியல, ஆனா வீட்ல விளக்கு வச்சிருக்கான். பார்வை இல்லாதவனுக்கு எதுக்கு விளக்கு? இதுல ஏதோ தப்பு இருக்கு. என்னடா இது, எந்திரிச்சு நடக்கிறா? இவன் உண்மையிலேயே யாருடா? வாடா, ஊர்க்காரங்களை கூட்டிட்டு வந்து என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு அவரை பின்தொடர்ந்து போனாங்க. கூட பின்ற அந்த ஆளு அந்த பாழடைஞ்ச பங்களாவுக்குள்ள போயிட்டாரு. ராத்திரி நேரத்துல அந்த பக்கமா போறதுக்கு கூட எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா இந்த ஆளு உள்ள போறது பார்த்து கிராம மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. அந்த பங்களாக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அங்க சட்டத்துக்கு புறம்பான முறையில் கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு தெரியாம பின்னாடி பதுங்கி போய் நின்னு டேய், எவ்வளவு திமிரு இருந்தா கள்ள சாராயம் காய்ச்சி ஊர் மக்களை கொல்லுவீங்க? திடீர்னு துப்பாக்கியும் கையுமா ஒருத்தரை பார்த்ததும் கள்ள சாராயம் காய்ச்சிட்டு இருந்தவங்க பயந்துட்டாங்க. சார், இவங்கெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார்.
டேய் நடங்களா ஸ்டேஷனுக்கு. அப்படின்னு கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் அங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் உடைக்கு மாறின இன்ஸ்பெக்டர், நான் உங்க ஊருக்கு பார்வையில்லாதவனா வந்தது இங்க ரொம்ப நாளா கள்ளச்சாராயம் காய்ச்சி பங்களாவில் பேய் இருக்குன்னு உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருந்த இவங்களை எல்லாம் பிடிக்கதான். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் உங்க ஊர்ல இருக்கிற நிலான்ற இந்த குட்டி பொண்ணுதான். நிலா, என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லுமா? நான் அன்னைக்கு சாயந்தரம் ரொம்ப நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தப்போ என் அப்பா சொல்ல விஷயங்கள் எல்லாம் என்னால நம்ப முடியல. அந்த பங்களாவ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அது கண்டுபிடிக்கிறதுக்காக நான் தான் உங்களுக்கு லெட்டர் எழுதினேன். எங்க ஊர்ல இருக்கிற போஸ்ட் பாக்ஸ நானே கொண்டு போய் போட்டேன். நான் சின்ன குழந்தையா இருந்தாலும் என்னோட வேண்டுகோளுக்காக நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நிலா, இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் நீ ஒரு முன்னுதாரணமா இருக்கிறமா. வயசுல சின்னவளா இருந்தாலும் உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன். வாழ்த்துக்கள் நிலா. இந்த திருட்டு பசங்க கள்ளச்சாராயம் காய்ச்சினதுனாலதான் இந்த பங்களாவிலிருந்து புகை வந்திருக்கு. அந்த புகையை சுவாசித்து சில பேர் மயங்கி இருக்காங்க. அங்க விக்கிற கள்ளச்சாரத்தை குடிச்சு சில பேர் இறந்து போயிருக்காங்க. அது தெரியாம இதில் ஏதோ பேய் இருக்கு, பூதம் இருக்குன்னு பொதுமக்கள் நீங்க மூட நம்பிக்கையோடு இருக்கிறது மட்டுமில்லாம சின்ன குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்காதீங்க. அவங்கள தைரியமா வளங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கள்ளச்சாராயம் காய்ச்சின 2 பேரையும் விசாரிச்சாங்க. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க. ஐயா, எங்களை விட்டுருங்க. நாங்க வெறும் கூலிக்கு வேலை செய்யறவங்க தான். இதுக்கெல்லாம் காரணமான முக்கியமான ஒரு ஆள் இருக்காரு. அவர்தான் எங்க பண்ணையார் மாணிக்கம். எங்களுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்ச சொல்றதே அவர்தாங்க. எங்களுக்கு வேற எதுவும் தெரியாதுங்க. எங்களை விட்டுருங்க சார். சாட்சிகள் சொன்னதை வச்சு விசாரணை நடத்தினதுல மாணிக்கம்தான் குற்றவாளின்றது நிரூபணமானதுனால அவரை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் அந்த பழைய பங்களா பக்கம் போறதுக்கு பயப்படல. மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா எப்பவும் போல சந்தோஷமா வாழ்ந்தாங்க. என்ன நண்பர்களே, இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன கதை வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க.